ஒரு எழுதுகோல் என்பது பெரும்பாலும் ஒரு திறவுகோல். காலத்தினுடைய கட்டாயத்தினால் படைப்பாளிகள் உருவாகின்றார்களா அல்லது படைப்பாளிகள் உருவானதால் காலம் கட்டமைக்கப்படுகின்றதா என்ற முக்கியமான கேள்வியை இந்த மேடையிலே வைத்துவிட்டு, இதற்கு எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா வந்தால் கூட பதில் சொல்ல முடியாது என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் இது எதிலிருந்து எது வந்தது என்பது ரொம்ப பெரிய கேள்வி. ஐயா அவர்களை ஈரோட்டில் நடத்துகின்ற புத்தக திருவிழாவுக்கு நான் பலமுறை சென்றிருக்கின்றேன். இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் அங்கே இருக்கும். அதைவிட ரொம்ப சிறப்பாக என்ன செய்வார் என்றால், புத்தக திருவிழா சாயங்காலம் தானே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்கும். காலையில் ஈரோடிலே இருக்கின்ற பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாரையும் வர சொல்லுவார். எதுக்கு எல்லாரும் புத்தகங்களை வேண்டுகிற புத்தகத்தை முன்னாடியே வாங்கியிருப்பாங்க. வந்து ஒரு இடத்திலே எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக அவர்களை 2 மணி நேரம் உட்கார வைத்து புத்தகத்தை படிக்க சொல்லுவார். வேறு நிகழ்ச்சி கிடையாது, பாட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு இடத்திலே உட்கார்ந்து மாணவர்கள் புத்தகங்களை படித்து கொண்டிருப்பார்கள். எனக்கு அதை பார்க்கவே அவ்வளவு பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம பிள்ளைங்களை கையில் இந்த சாதனம் இல்லாமல் இப்போ நாம் பார்க்க முடியுதா? எந்நேரம் அதை தான் வச்சுருக்கான். சாப்பிடும்போது அதை வச்சுக்கிட்டே தான் சாப்பிட்றான். தூங்கும்போது போர்வைக்குள்ளே அதையே ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ இப்போ அம்மாக்கள்லாம் பார்த்தாங்க, அவங்களுக்கும் முடியல. முன்ன மாதிரி அம்மாக்கள்லாம் நிறைய பிள்ளைகள் இருந்தால் கூட உடம்பில் தெம்பு இருந்ததுமா. இப்போல்லாம் ஒரே பிள்ளையிலேயே ஓஞ்சி போயிடுது, முடியல. அவன் இதை காமிச்சாதான் சாப்பிட்றான்னா ஃபோனை காமிச்சு தான் சாப்பாடே கொடுக்குது நிறைய அம்மா. சாப்பிட மாட்டேங்கிறான்னு. அதனால் 6 மாதத்தில் ஒரு பிள்ளை என்ன கற்றுக்கணுன்னாக்கா தவழை கற்றுக்கணும். தவழை கற்றுக்குதோ இல்லையோ ஸ்வைப் பண்ண கற்றுக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், 6 மாதம் 7 மாதம் பிள்ளை இருக்கிற எல்லா அம்மாக்களையும் கேளுங்க. நீங்கள் இன்னும் தவழுதா தவழ அம்மா சொல்லுதா சொல்லலை, என்ன தான் செய்யுது? ஸ்வைப் பண்ணுது. நல்லா அதை கற்றுக்குறாங்க. இப்போ அந்த சாதனங்களை சார்ந்தே வாழ்க்கை 8 மாதத்துலேருந்து 1 வயசுலேருந்தே தொடங்குகிறது என்றால், போக போக சாதனங்கள் இல்லாமல் பார்க்கவே முடியல. அப்போது ஈரோட்டிலே ஐயா அவர்கள் நடத்துகிற அந்த நிகழ்வில் புத்தகங்களை ஒரு 2 மணி நேரம் ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு படிக்கிறான்னு பார்த்தாலே பரவசமாக இருக்கு. அந்த மாதிரியான முதல் திட்டங்களை வடிவமைப்பதிலே ஐயாவுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கு என்பதை பற்றி ஐயா எழுதிய நூல்களை உங்களில் பல பேர் படித்திருப்பீர்கள். ஒருவேளை இதுவரை படிக்காதவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு நூல் அது. தமிழகம் இந்திய விடுதலையில் எத்தனை பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி நோக்கோடு ஐயா அவர்கள் எழுதிய புத்தகம். நான் பரிந்துரைக்கிறேன், கட்டாயமாக நம் வீடுகளிலே இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் அது. அப்படிப்பட்ட ஐயாவுக்கு அடுத்து பேச எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக அவருக்கு நான் திரும்பவும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இப்போ ரொம்ப டிராஃபிக்குங்க உங்கள் ஊருக்கு வர்றதுக்கு. இத்தனைக்கும் நான் எங்கேருந்தோ வரல, பக்கத்தில் தான், சாலி கிராமத்துலேருந்து தான் வரேன். எவ்வளவு டிராஃபிக் இங்கே. இதில் தினம் போயிட்டு அதுக்கப்புறமும் உற்சாகமாக அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள், என்னங்க? ஆனால் வந்த களைப்பு தீர ஐயா இனியவனா, இட்லி இனியவன், சாக்லேட் இட்லி, இது மட்டும் நான் கேள்விப்பட்டது. நானும் 27 வருஷமாக இட்லி எங்கள் வீட்டில் ஊற்றிட்டுருக்கேன். இப்படி ஒரு இட்லி எனக்கு வரலையே. அவரை கேட்டேன், என்ன தான் செய்கிறீங்கன்னு. உளுந்த ஊற வைக்கக்கூடாதுன்றார். நம்ம அம்மா நமக்கு அப்படியே சொல்லி கொடுத்துச்சு. உளுந்த தனியாக ஊறவை, அரிசியை தனியாக ஊறவை, அப்புறமா அதை பொங்கணும். அது சில பேர் கைக்கு ரொம்ப பொங்கிடும். எங்கள் நடுவரை இப்போ ஒரு படத்தில் சொல்லுவார்ல, ரொம்ப பொங்க வச்சுட்டீங்க போல இருக்குன்னு விவேக் சொல்லுவார். சில பேர் கைக்கு ரொம்ப பொங்கி 6 மாதிரி ஓடி சமையலறையை கழுவி அதுக்கப்புறமா இட்லியை வச்செல்லாம் பார்த்துட்டு. ஆனால் இந்த இட்லியினுடைய சுவை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அபாரமான இது. செவிக்கு உணவு இருக்கிறது, நம்முடைய கருத்துக்கு உணவு இருக்கிறது, நம்முடைய வயிற்றுக்கும் உணவு இருக்கிறது இந்த அரங்கத்திலே. அப்புறம் நல்ல கைத்தட்டில் சாப்பிடலையா இன்னும் நீங்கள்? அதுக்கு நான் பேசும்போது சாப்பிட கிளம்பிடாதீங்க. அப்புறம் ஒரு கருப்பட்டி காஃபி தானே அது,
அதுவும் பிரமாதம். எல்லாம் சாப்பிட்டு தெம்பா பேச வந்திருக்கேன். நீங்கள் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்பீங்க? முதல்ல அதுக்கு ஒரு முடிவுக்கு வருவோம், ஒரு ஒப்பந்தத்துக்கு. எப்படித்தான் சொல்லுவீங்க, அப்புறமா நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க, நான் ஒத்தையில் பேசுவேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்ப்பது எந்த பேச்சாளருக்குமே மகிழ்ச்சி தான். இந்த இடம் என்பது தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஐயாவினுடைய தொகுதி இது. அதனால் இந்த தொகுதியிலே இந்த புத்தக திருவிழாவை நடத்த வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டு அதை இங்கே சாத்தியமாக்கி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். எப்பவுமே நாம் இருக்கிற இடத்தினுடைய வரலாறு என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்காது. இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆவடியினுடைய வரலாறு தெரியுமா நமக்கு? இப்போ இந்த ஆவடி என்கின்ற அந்த பேர் எப்படி வந்தது? ஒவ்வொரு ஊருக்கும் பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் தானே. இப்போ மயிலாப்பூர், அங்கே தான் எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்த ஊர் மயிலாப்பூர் தான். அது மயில் வந்து ஆடியது ஈசனின் முன்பு, அதனால் அது மயில் ஆடிய ஊர் என்பதால் அது மயிலாப்பூர். நான் பிறந்து வளர்ந்த இடமெல்லாம் திருவல்லிக்கேணி. அந்த குளத்திலே அல்லிப்பூக்கள் பூக்கும், அல்லி பூக்கிற கேணி, அதனால் அது திரு அல்லிக்கேணி. இப்படி ஒவ்வொரு ஊரினுடைய பெயருக்கும் பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் தானே. ஆவடி என்பது எங்கிருந்து வந்தது? நாங்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கீங்க. என்ன சொல்லுவார்கள் பெரும்பாலும் என்றால், ஆவடி AVADI என்பது ஆர்மர்ட் வெஹிக்கிள் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி. அதுதான் வந்து ஆவடியினுடைய பெயர் காரணம்னு சொல்லுவாங்க. முழு பொய், நம்பாதீங்க, முழு பொய். இப்படித்தான் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ஆர்மர்டு வெஹிக்கிள் அண்ட் டிஃபென்ஸ் அதெல்லாம் எப்போ வந்தது? பின்னாடி தானே வந்தது. 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த பிரிட்டிஷ்காரர்களின் ஆவணத்திலேயே இந்த பகுதி த வில்லேஜ் ஆஃப் ஆவடி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆர்மர்டு வெஹிக்கிள்லாம் எப்போ வந்தது? பின்னாடி தானே. 18ஆம் நூற்றாண்டிலேயே உங்கள் ஊருக்கு பேர் ஆவடி தான். அதனால் யாராவது இது ஆர்மர்டு வெஹிக்கிள் டிஃபென்ஸுனாக்க போய் சொல்லாதுன்னு சொல்லுங்கள். ஏன் ஆவடி அப்போது என்றால், திட்டவட்டமான முடிவுகள் நமக்கு தெரியவில்லை. பெரும்பாலும் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றால், இது ஆவின் குடி, நிறைய ஆடு மாடுகள் இருந்த இடம், அதற்கு மேய்ச்சலுக்கான இடம் ஆவின் குடி என்பது ஆவடி என்று உருமாறி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நான் முதல் ஒரு 2-3 நிமிஷம் உங்கள் ஊரை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். நமக்கு தெரியணுங்க, நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், நம்ம பிள்ளைகள்கிட்ட கூப்பிட்டு உங்கள் தாத்தா பேர் என்னன்னு சொல்லிடுவான், பெரும்பாலும் சொல்லிடுவான். சில பேர் தாத்தா பேர் தாத்தான்றான். தாத்தாவுக்கு ஒரு பேர் இருக்குன்னு அவன் இன்னும் புரிஞ்சிக்கல. தாத்தாவுக்கு பிறந்ததுலேருந்து தாத்தான்னு பேர் நினச்சிட்டு இருக்கான். தாத்தா பேர் ஒரு மாதிரி சொல்லிடுவான். தாத்தாவோட அப்பா பேர் அது கொஞ்சம் சந்தேகம், வீட்டு அப்பாவுக்கே சந்தேகம், ஏதோ சொல்லுவாங்கங்கிறார். அப்புறம் அந்த அம்மா வந்து சொல்லி கொடுக்குது. அவருக்கு அப்பா பேர், நம்ம சொற்கள் இருக்கிறது தமிழில், நம்ம கொள்ளு தாத்தாலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி பாட்டன் பூட்டன் 10 தலைமுறைக்கு சொல்லு தமிழில் இருக்கு. பேர் தெரியலையே நமக்கு. எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்தீங்க? நாங்கள் ஆவடியில் தான் இருக்கோம். பிறந்ததுலேருந்தே ஆவடியில் நீங்கள் இருக்கீங்க. சரி, உங்கள் தாத்தா எந்த ஊரில் இருந்தாங்க? எங்கிட்டாவது இங்கே வந்திருப்பாரு, தெரியல. நம்முடைய வரலாறே நமக்கு தெரியவில்லை என்றால் நம்முடைய தமிழ் நாட்டினுடைய வரலாறு நமக்கு தெரியுமா? நாம் வாழுகின்ற இந்திய நாட்டினுடைய வரலாறு தெரியுமா? அதனால் முதல் வேலை நம்ம வீட்டினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வது. அதற்கு அடுத்தாற போல் நாம் வாழுகிற பகுதியினுடைய வரலாறு சுவாரஸ்யம் தானே. இப்போ ஆவடியை பற்றி ஒரு சின்ன கதை, அதுக்கு பிறகு தான் கதையாம் காரணம். ஏன்னா இதுவே ஒரு கதை தானே. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணங்களிலிருந்து கதைகள் புறப்பட்டு வந்திருக்கின்றன. இந்த ஆவடி என்கின்ற பகுதி கிராமம் என்று பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸில் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு வில்லேஜ் ஆஃப் ஆவடி. அந்த காலத்தில் சென்னையிலிருந்து இது மிக 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 தள்ளி இருந்ததாக எல்லாரும் சொன்னாங்க. ரொம்ப தள்ளி ஆவடின்னு ஒரு கிராமம் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஆவடி ஸ்டேஷன் மாத்திரம் இருக்குன்னு குறிப்புகள் இருக்குது. அதில் உங்கள் ஊரில் எது இருந்ததோ இல்லையோ ரயில்வே ஸ்டேஷன் முதல்லையே வந்துருச்சு. பிரிட்டிஷ்காரங்க அப்போவே அதை போட்டு வச்சுட்டாங்க. சென்னையிலே எக்மோருக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. எழும்பூர் பகுதியில் ருக்மணி லக்ஷ்மிபதி சாலை அப்படின்னு ஒரு சாலை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா அடுத்த முறை எழும்பூருக்கு வரும்போது பாருங்கள். ருக்மணி லக்ஷ்மிபதி சாலைன்னு ஒரு சாலை இருக்கும். அவங்க யாருன்னா ருக்மணி என்கின்ற அம்மா நம்ம சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு வீராங்கனை. அவங்களுடைய கணவர் தான் லக்ஷ்மிபதி. அவர் ஒரு மருத்துவர். அவர் முதலிலே கண் மருத்துவராக இருந்து பிறகு ஆயுர்வேத மருத்துவத்தின் மீது அவருக்கு நிறைய நாட்டம் வந்து பல பேரை அவர் குணப்படுத்தி இருக்கிறார். ஆயுர்வேத சிகிச்சை மூலம் நிறைய பேரை குணப்படுத்தி இருக்கிறார். அவர் குணப்படுத்துகிறார்னு நிறைய நோயாளிகள் அவரை பார்க்க வர ஆரம்பித்தாங்க. அந்த எழும்பூரில் அவர் வாழ்ந்த பகுதியில் அவர் ரொம்ப காசு வாங்காமல் ஏழை எளியவர்களுக்கு மருத்துவம் செஞ்சுருக்கார். அப்போ ஆயுர்வேத வியாதி மருத்துவம் எப்படின்னா நம்ம அலோபதி டாக்டர் மாதிரி கிடையாது. வா வாயை தர டார்ச் அடிச்சுப்பார், போ, என்னையா எனக்கு பிரச்சனை, டாக்டர்ஸ் பேசுகிறதே கிடையாது. நம்ம ஊரில் பெரிய பிரச்சனைனா மருத்துவர்கள் பேசுவதே கிடையாது. என்ன பிரச்சனை, அதுவும் பேசுறதுனா கூட பரவாயில்ல, அவங்க எழுதுறது சத்தியமாக மருந்து கடைக்காரருக்கு மாத்திரம்தான் புரியுது, வேறு யாருக்கும் புரியறதில்லை. ஆயுர்வேத மருத்துவம் என்பது அப்படி அல்ல. அது பல நாள் அந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டால் தான் பயன் தரும். இவர் ஆயுர்வேத மருத்துவர் என்பதனால நோயாளிகளை பக்கத்திலே வச்சுக்கணும். அவர் இந்த நோயாளிகள் தங்குவதற்கான இடம் அவர் வாழ்ந்த எழும்பூர் பகுதியில் அவருக்கு கிடைக்கல. அப்போ இந்த ஆவடி கிராமத்தில் இருந்த ஒரு நோயாளி, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் லக்ஷ்மிபதியை வர வச்சிருக்காரு. ஆவடிக்கு அந்த நோயாளிக்கு வைத்தியம் பார்த்துட்டு திரும்பி போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் கடைசி ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ என்ன செய்வது என்று தெரியாமல் நோயாளியினுடைய வீட்டு திண்ணையிலேயே தங்கி இருக்கிறார். இந்த காலத்தில் திண்ணைகள் அப்படி தானே இருந்தது இல்லையா? யார் வேண்டுமானாலும் தங்கலாம். தங்கிட்டு காலை வேளையிலே ஒரு நடைப்பயணம் போயிருக்கார். அப்போ தான் தெரிஞ்சது இந்த ஊர் அவ்வளவு அழகான ஊர் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தாமரை குளமும் 500 மாமரங்களும் இந்த பகுதியிலே இருந்திருக்கிறது. எங்கே போச்சு தெரியல. மிகப்பெரிய தாமரை குளமும் 500 மாமரங்கள் அப்படியே காய்த்து தொங்கிய அருமையான தோட்டமும் சிலு 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 சிலுன்னு காத்து அந்த இயற்கை எழிலே டாக்டர் லக்ஷ்மிபதி மனத்தை பறிகொடுத்து இந்த ஆவடி பகுதியிலே 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி இருக்கிறார். அப்போ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரராக இருந்தவரின் பெயர் அப்துல் ஹக்கீம் என்றவர். அவரிடமிருந்து 100 ஏக்கர் வாங்கியிருக்காங்க. ஒரு ஏக்கர்னா எவ்வளவு? 18 கிரவுண்டு, 100 சென்ட். ஒரு கிரவுண்டு 100 ரூபான்ற மேனிக்கு வாங்கியிருக்காரு அந்த காலத்தில். நம்ம தாத்தா கொள்ளு தாத்தாலாம் கொஞ்சம் உஷாரா ஒரு கிரவுண்டு 2 கிரவுண்டு அன்றைக்கி வாங்கி போட்டு இருந்தா அவ்வளவுதான் விலை. இது 1919ஆம் ஆண்டு நான் சொல்லுவது. 1919ஆம் ஆண்டு 100 ஏக்கர் நிலத்தை ஆவடியிலே வாங்கி ஆயுர்வேத ஆசிரமம் என்ற பெயரிலே ஒரு மருத்துவ சாலையை டாக்டர் லக்ஷ்மிபதி ஏற்படுத்தி இருக்கிறார். இந்தியா முழுவதிலுமிருந்து ஆவடிக்கு மக்கள் அந்த வைத்தியசாலையிலே தங்கி பயனடைந்து திரும்பி போயிருக்கின்றார்கள். இது 1923ஆம் ஆண்டு தான் அந்த ஆயுர்வேத ஆசிரமம் ஆரம்பிக்கப்பட்டது. 100 வருஷம் ஆகுது அது ஆரம்பித்து. ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் அதை தொடர்ந்து நடத்த விடலை. இரண்டாம் உலகப் போர் வந்த உடனே அவர்களுடைய வீரர்களை தங்க வைப்பதற்காக அவர்களுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்பட்டிருக்கு. இந்த இடம் கண்ணை உறுத்திருக்கு. பிரிட்டிஷ்காரனுக்கு எது எது நல்லா இருக்கோ அதை அவன் கண்ணை உறுத்தும். அந்த 100 ஏக்கர் நிலத்தை டாக்டர் லக்ஷ்மிபதியிடமிருந்து வாங்கி கொண்டு இதை கேம்பாக பிரிட்டிஷ்காரர்கள் மாற்றி இருக்கின்றார்கள். அப்போ டாக்டர் லக்ஷ்மிபதிக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்குல்ல, அதை என்ன செஞ்சார்? அவர் நிர்பந்தத்தின் பேரில் தான் விற்றுருக்காரு. ஆனால் இந்த பணம் நோயாளிகளுக்காக பயன்பட வேண்டிய மருத்துவமனையை விற்று கிடைத்த பணத்தை நான் எனக்காக பயன்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய மாப்பிள்ளையான டாக்டர் ராமமூர்த்தி, நியூராலஜிஸ்ட் ராமமூர்த்தியிடம் அதை கொடுத்து அவர் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கும் லக்ஷ்மிபதி நியூராலஜி டிபார்ட்மெண்ட் பிளாக்னு ஒரு பிளாக் இருக்கும். அந்த பணத்திலே கட்டப்பட்டது தான் அது.
அப்போ உங்க ஊர்ல இருந்த நிலத்தை விற்றுத்தான் ஜெனரல் ஹாஸ்பிட்டலினுடைய நியூராலஜி பிளாக் இன்றைக்கு இருக்கிறது என்பதில் நீங்கள் மகிழலாம், பெருமைப்படலாம், சந்தோஷப்படலாம். அப்படித்தான் இந்த இடம் உருவானது. அப்போ அந்த ஆர்மி கேம்ப் இங்க வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது சார்ந்த அப்புறம் நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது. அந்த ஆர்மி கேம்ப் பகுதியிலே காமராஜர் கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். அதற்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள், பிரதம மந்திரியாக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் உங்கள் பகுதிக்கு வந்து இருக்கிறார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஆர்மி அதை சார்ந்த தொழில்கள் உருவாகி இந்த இடம் ஆர்மிக்கான பல பொருட்களை செய்து தருகிற இடம் என்று பெயர் வந்தது. ஆனால் இதனுடைய ஆரம்பம் ஒரு தாமரை குளமும் 500 மாமரங்களும் தான் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அப்படி குழு 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 சிலு சிலு சிலுன்னு இருந்த இடத்திலே இன்றைக்கு ஒரு புத்தக திருவிழா. இந்த அழகான புத்தக திருவிழாவில் கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. ஏனென்றால் நான் பார்க்கிற வரையில், என் கண்ணுக்கு எட்டிய வரையில் நிறைய பேர் உங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள். இங்கே இருக்கிற திசை நோக்கி நான் தொழுகின்றேன். ஏன்னா பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு இப்போ எங்கேயுமே போக முடியாது. இந்த பிள்ளைமா மடியில் உட்கார்ற பிள்ளையா இருந்தால் வேறு வழி இல்லாமல் ஏமாற்றி அழைச்சிட்டு வரலாம். அதுவே கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருக்கு. இந்த ஆண்டி எவ்வளோ நேரம் பேசுவாங்கங்குது. நீ என் டீனேஜ் பசங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ், எங்க நீ போ, நான் வீட்டில் கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்றாங்க. நம்ம பிள்ளைகள் நெருங்கின சொந்தக்காரர்களுடைய கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்றாங்க. ஆன்லைனில் பார்த்துக்கிறேன்றான். டேய், கல்யாணன்றது ஆன்லைனில் பண்ணுறது இல்லைடா, நேரடியாக போய் பார்க்கணும். அப்படி நீங்கள் பலவந்தப்படுத்தி திருமணத்துக்கு அழைத்து கொண்டு போனாலும் அங்கே போய் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒருத்தர் வந்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு போகிறாரு. இவன் கேட்குறான், இந்த அங்கிள் ரொம்ப நேரமாக உன்கிட்ட பேசுகிறாரு, இவர் யாருன்னு. நிஜமாவே உன் தாய் மாமா அவன்தான்டா. எல்லாரையுமே அங்கிள் தான் கூப்பிட்றான். பால் போடுறவர் அங்கிள், வாட்ச்மேன் அங்கிள், எல்லா அங்கிள், தாய் மாமன் அங்கிள். தமிழில் எத்தனை சொற்கள் இருப்பா. ஒன்று விட்ட சித்தப்பா என்ற சொல் நம்முடைய பழக்கத்திலே இருக்கிறது. முதல்ல இன்னும் ஒரு தலைமுறை போனால் சித்தப்பாவே இருக்க மாட்டோம். அப்புறம் ஒன்று விட்ட சித்தப்பாக்கு எங்கே போகிறது? சித்தப்பாவே இருக்க மாட்டோம். ஒரே ஒரு பிள்ளை இருந்தால் அப்புறம் சித்தப்பா எப்படி வரும்? இப்போ இவ்வளவு சொற்கள் இருக்கிறது, இவ்வளவு உறவு முறைகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் சாதனங்களிலிருந்து வெளியே வரமாட்டேன் என்கின்றார்கள். என்ன செய்வது? இதுதான் இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிற மகத்தான பிரச்சனை. ஏனென்றால் ஒரு ஃபோனை நீங்கள் ஒரு 13-14 வயது மாணவனிடமோ மாணவியிடமோ கொடுக்கிற போது கட்டற்ற சுதந்திரம் அவர்கள் கைகளுக்கு வருகிறது. வருதா இல்லையாங்க? நான் ஆவடி பகுதியில் பிள்ளைங்க அதெல்லாம் செய்கிறது இல்லையா? சென்னையில் தான் செய்கிறாங்களா? சும்மாவே இருக்கீங்க. அப்புறமா இந்த பேச்சாளர்களை பேச கூப்பிட்டால் ஐயாவுக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் கை தட்டலைன்னா எங்களுக்கு சந்தேகமாகவே இருக்கும். பாதியில் கிளம்பிடுவீங்களோ. நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவும் ஏதாவது ஒரு வகையில் என் உடலுக்கான மிகச்சிறப்பான உணவா என தேர்ந்தெடுத்து சாப்பிடும். காலை உணவு எப்படி இருக்கலாம்? காலை உணவு அப்படின்னாலே நம்ம அத்தனை பேரும் இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல் அப்படின்னு ஒரு 5-6க்குள்ளே போய் நிற்கிறோம். தயவு செய்து அதிலேருந்து வெளியே வருவோம். இனிமேல் அப்படி சாப்பிட வேண்டாம். இங்கே இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது 50 வயதை ஒட்டியவங்க எக்கச்சக்கமாக இருக்கீங்க. 45-50 வயதை ஒட்டியவர்கள் ஏராளமானவர்கள் தென்படுகிறீர்கள். நண்பர்களே, வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை போதும் சார். அப்புறம் மீதி நாள்லாம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கலாம். காலையில் கொஞ்சம் சுண்டல், அது நல்லா கருப்பு கொண்டக்கடலையோ சிகப்பு நிற கொண்டக்கடலையோ வெள்ளை கொண்டக்கடலையோ, முளை கட்டிய பயிறு, பாசிப்பருப்பு முளை கட்டின பயிறு, அதுக்கப்புறம் நல்ல காய்கறிகளை அரைத்த சாறு, இல்லை என்றால் நல்ல சூப்பு, 2 முட்டையை வைத்து நல்ல ஒரு ஆம்லெட், கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, இல்லை நான் முட்டை சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் பன்னீர், இப்படி உங்கள் காலை உணவு இருக்கட்டும். சரி சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது. இதுதான் காலை உணவு. ஏன்னா பல பேருக்கு இட்லி தோசை இல்லைனாலே ஒரு மாதிரி வெலன்னு வந்துடும். அப்படி கிடையாது. இப்படி உணவை எடுத்துக்கணும். 11 மணிக்கு பசிக்குமே, பசிச்சா அவங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்படி காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11:30 மணிக்கு ஆஃபீஸில் பசிச்சுதுன்னா உங்கள் பையிலிருந்து ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க. அது சிகப்பு கொய்யாப்பழமாக இருக்கட்டும். ஒரு கொய்யாப்பழம்
இல்லைன்னா ஒரு ஆப்பிள், இல்லைன்னா கொஞ்சம் பப்பாளி துண்டு, இல்லைன்னா ஒரு மாதுளம் முத்துக்கள், ஏதாவது ஒரு சின்ன டப்பால போய் எடுத்துட்டு ஒரு கிரீன் டீ குடிங்க, ஒரு கப் மோர் குடித்து கொள்ளுங்கள். அது மத்தியானம் 11:30 மணிக்கு இருக்கட்டும். மத்தியான உணவு எப்படி இருக்கணும்? மத்தியான உணவு நல்ல சோறை இப்படி குமிச்சு வச்சு மேல இருந்து குழம்பு ஊத்துனா அது 5 அருவி மாதிரி போற மாதிரி சாப்பிட வேண்டாம். உங்களுடைய தட்டுல 80% காய்கறிகளோ புலால் அருந்துபவர்கள் மீனோ கோழி துண்டோ காடை துண்டோ இருக்கட்டும், கொஞ்சோல சோறு இருக்கட்டும். நான் பல மேடைகளில் அடிக்கடி சொல்வது, பெண்களை பார்த்து, உங்க வீட்டில் இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதை கிழக்கு பக்கமா நின்று 3 தடவை தலையை சுத்தி எரிச்சிருங்க. ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்த்தா இந்த பிடபிள்யூடி ஆசில நிப்பாட்டி வச்சிருக்க பொக்லைன் எந்திர மாதிரியே எனக்கு தெரியும். பாலம் பாலமா சோத்தை போட்டு போட்டே வீட்டில் பல பேர் தொப்பையோடையும் சுகரோடையும் இருக்காங்க. சோறை கண்டிப்பா குறைக்கணும். குறைந்த அளவுல சோறு சாப்பிடுங்க. குறைந்த அளவு சாப்பிடக்கூடிய சோறும் நல்ல சிகப்பு நிறத்தில் உள்ள மாப்பிள்ளை சம்பா, ஞவர அரிசி, காட்டு யானம், கருங்குருவை, கருப்பு கவுனி, இப்படியான அரிசியை வாங்கிக்கோங்க. இதெல்லாம் எங்க சார் கிடைக்கும்? அமேசான்ல போட்டா அடுத்த வீட்டுக்கு வந்து நிக்குமா அப்படின்னு தேடக்கூடாது. இன்னைக்கு எல்லா இடத்திலும் கிடைக்கிறது. நாம் கொஞ்சம் மெனக்கிட வேண்டும், நாம் கொஞ்சம் கரிசனப்பட வேண்டும். சார் விலை கூடைய, நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க, சார் விலை கூடைய. நம்ம சார் நடிச்ச படத்தை முதல் நாள் ஷோக்கு எத்தனை பேர் 250 ரூபா கொடுத்து போய் பார்த்தோம். அப்போ அதுக்கு 200 ரூபா நம்ம கொடுக்கும்போது 1 கிலோ அரிசியை 110 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு கொடுக்கறத துளி கூட தயக்கம் காட்ட வேண்டாம். கொஞ்ச நாள் ஆகும், அதனுடைய விலை இயல்பு விலைக்கு வர்றதுக்கு சற்று நாள் ஆகும். பெரிய அளவில் பயன்படுத்தும் போது, பெரிய அளவில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் போது விலை குறையும் தானாக. அதுவரைக்கும் 50 ரூபா 60 ரூபா கூட இருந்தாலும் கருப்பு கவுனி அரிசி சாப்பிடலாம். சாதாரணமா நினைக்கிறோம் கவுனி அரிசினா என்னன்ட்டு, ஆனா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை யோசிச்சோன்னு வைங்களேன். கருப்பு கவுனி அரிசிக்கு சீனாவில் என்ன பேர் தெரியுமா? திபெத்தில் என்ன பேர் தெரியுமா? பர்மாவில் என்ன பேர் தெரியுமா? ஃபோர்பிடன் ரைஸ் அப்படிமா. ஆங்கிலத்தில் ஃபோர்பிடன் ரைஸ்னா தண்டிக்கப்படக்கூடிய அரிசிங்கிறான். அதனால தண்டிக்கப்படணுமா, அதே இவர் சாப்பிட சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, பர்மிய மன்னர்களும் சீன மன்னர்களும் திபெத்திய மன்னர்கள் மட்டுமே சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட அரிசி கவுனி அரிசி. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக அவங்க பாதுகாத்தாங்க. இன்றைக்கு அதை ஆய்ந்து அறிந்த நம்முடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கட்டாக்ல அவர்கள் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறான், அந்த கவுனி அரிசியினுடைய கருப்பு நிறத்துல ஆந்தோசைனின்ஸ், அந்த ஆந்தோசைனின்ஸ் தான் கத்திரிக்காயினுடைய மேல இருக்கு, அந்த ஆந்தோசைனின்ஸ் தான் அந்த திண்டுக்கல் திராட்சையினுடைய தொலிக்கு மேல இருக்கு. எங்கெல்லாம் கரு நீல நிறத்தை பார்க்கிறீர்களோ அதுல எல்லாம் அந்த ஆந்தோசைனின் இருக்கு. அந்த ஆந்தோசைனின் புற்றுநோய்களை கூட தடுக்கக்கூடியது. நல்லா புரிந்து கொள்ளணும். இது நான் சும்மா கதை பேசுவதாக நினைக்க வேண்டாம். நீங்க போய் படிச்சு பாருங்க, கூகுள்ல போயிட்டு கவுனி அரிசியினுடைய மருத்துவ குணங்களை படிச்சீங்கன்னா அது சும்மா யாரோ எழுதுன படிக்க வேண்டாம். நல்ல பப்மெட் இண்டெக்ஸ் சேனல்ல இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பப்ளிகேஷன்ல பாருங்க, அந்த கவுனி அரிசியினுடைய ஆந்தோசைனின் எவ்வளவு நல்லது, அது எப்படி ஒரு ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவெஞ்சராக, அதாவது செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் மூலக்கூறு போய் இருக்கும்போது தான் அது செல்லை அழிக்கும். அப்படி செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் மூலக்கூறு வராமல் விரட்டுவதற்குரிய தன்மையை அந்த கவுனி அரிசி வச்சிருக்கா. அப்போ உங்களுடைய சோறு ஒன்று கருப்பு நிறத்தில் இருக்கணும், இல்லைன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஞவர அரிசி, இல்லை என்றால் மாப்பிள்ளை செம்பா. அந்த சிகப்பு நிறம் லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு. அந்த லைகோபீன் சத்து இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். ஆண்களுக்கு மட்டும் வரக்கூடிய, ஆண்களினுடைய சிறுநீர் பாதையில பிளாடருக்கு கீழே இருக்கக்கூடிய கிளாண்ட் புரோஸ்டேட் கிளாண்ட். இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் வயதாகும் போது எல்லோருக்குமே சற்று பருக்கும். அதுக்கு பினைன் புரோஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு ஆங்கிலேய மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அந்த பினைன் புரோஸ்டேட் இருக்கும்போது ஒரு பயமும் கிடையாது, ஒன்றும் செய்யாது. ஆனால் அது வெகு சிலருக்கு புற்றுநோயாக மாறிடும். 75 வயசுல ராத்திரியில 3 தடவை 4 தடவை எந்திரிச்சு யூரின் போறாரு. சில நேரத்தில் யூரின்ல இரத்த கசிவோ, சில நேரத்தில் சதை துணுக்குகளோ வருதுன்னு நம்மளுடைய தாத்தா சொல்லலாம். அப்படி சொன்னால் அது ஒருவேளை அந்த புரோஸ்டேட் கிளாண்டினுடைய புற்றாக இருக்கக்கூடும். அந்த புற்று வராமல் தடுப்பதற்கு இந்த லைகோபின் பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப நம்ம சிவப்பரிசியும் கருப்பரிசியும் என்ன பண்ண போகுது? வீட்டில் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில அரிசின்னா சைக்கிளில் பின்னாடி 10 கிலோ வச்சு கட்டிட்டு போவோம். இனிமேல் தயவுசெய்து அப்படி வாங்காதீங்க. 1 கிலோ அரிசியா இருக்கட்டும் உங்க வீட்டில்,
அடுப்புக்கு பக்கத்தில் அரிசி வைக்கக்கூடிய இடத்துல 1 கிலோ கருப்பரிசி, 1 கிலோ சிவப்பரிசி, 1 கிலோ பழுப்பரிசி, 1 கிலோ தூய மல்லி சம்பா, 1 கிலோ காட்டியானம். உங்க வீட்டில் ஒரு கருத்தரித்த மகளிர் இருக்காங்கன்னா குள்ளக்கார் சம்பா, பால் ஊட்டி கொண்டு இருக்கிறார்கள்னா குளியடிச்சான் சம்பா, அப்படி அரிசியை வாங்கி வைங்க. நிறைய காய்கறிகளும் கீரைகளும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குழந்தை பருவத்தில் வரணும். கீரைகள்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தோணும். ஆனால் ஒரு கீரைகளில் இருக்கக்கூடிய கனிமங்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது நண்பர்களே. யாராவது போய் இங்கே இருக்க கூட்டத்தில் செலினியம் டேப்லெட்னு போய் வாங்கிட்டு வாங்களேன். என்ன விலை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் போய் பொன்னாங்கண்ணி கீரையை வாங்கி சாப்பிடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். முருங்கைக்கீரை இருக்கிறதுலே விலை குறைவாக இருக்கக்கூடிய கீரை. எவ்வளவு சத்துக்களை வைத்திருக்கு. உலகம் முழுக்க மொரிங்கான்னு வித்துட்டு இருக்கான். மொரிங்கா டேப்லெட்ஸ் வந்து பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் ஆகுது. மேட்டுப்பாளையத்தில் 80-90 ஏக்கரில் லேண்ட் வச்சு வெறும் முருங்கைக்கீரையை ஸ்ப்ரே ட்ரை பவுடர் பண்ணி கேப்சூல் பண்ணி ஏற்றுமதி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம முருங்கைக்கீரையை வீட்டில் சாப்பிட்றதுக்கு வலிக்குது எல்லாருக்கும். தினம் தினம் நம்முடைய உணவில் கீரையும் பழங்களும் காய்கறிகளும் இருந்து கொண்டே இருக்கணும். புலால் என்றால் முதல் தேர்வு மீன்களாக இருக்கட்டும். மீன்கள் மிகச்சிறப்பானது. குழந்தைகளுடைய படிப்புக்கும் சரி, நல்ல அறிவுக்கும் சரி, எதிர்பார்த்தலுக்கும் சரி, பல நோய்களை தடுப்பதற்கும் சரி மீன்கள் மிகச்சிறப்பானது. பத்தியத்திற்கு ஆகக்கூடிய உணவு என்று காடையை சொல்கிறார்கள். காடை வந்து கோழியை விட மிகச்சிறப்பு. ஜாப்பனீஸ் குவில், அது குவில் அப்படிங்கிற ஒரு இனம். அந்த காடை புரதச்சத்துல இதை விட மிகச்சிறப்பு என்று எடுக்கிறாங்க. ஸோ அப்படி உங்களுடைய உணவுல, மதிய உணவுல கொஞ்சோல சோறும் இவ்வளவு காய்கறி இருக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக இரவு உணவு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பல கல்யாண வீடு ராத்திரி தான் நடக்குது. அந்த ராத்திரியில அந்த கல்யாண வீட்டில் போய் நல்லா வந்து ஒரு 40 வெரைட்டி 45 வெரைட்டியை தினம் போய் சாப்பிடக்கூடிய ஆள்களை நினைக்கும் போது தான் வேதனையா இருக்கு. இரவு உணவு மிக எளிதா இருக்கணும். இரவு உணவுங்கிறது 6:30 மணி 7 மணிக்கு சாப்பிட்டுருங்க. அலுவலகம் முடித்து வந்து குளித்து விட்டு மேல்கால் அலம்பி விட்டு முதலில் இரவு உணவை முடிச்சிருங்க. அதுதான் முடியும் இன்னைக்கு சாத்தியம். ஏன்னா பணி முடித்து நம்ம வந்து சேர்றதுக்கே 6:30 மணி 7 ஆயிருது. அப்போ இரவு உணவுல ஒரு கோதுமை ரவை கிச்சடியோ, நல்ல வந்து ஒரு சிறுதானிய அடையோ, அது மாதிரி உணவை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் எடுக்கக்கூடிய உணவில் கண்டிப்பா சிறுதானியம் இருக்கணும்னு மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த ஆண்டு உலக சிறுதானிய ஆண்டு ஒட்டுமொத்தமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். 20 வருஷமா கத்திக்கிட்டு இருக்க சிறுதானியம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு தான் உலகம் முழுக்க ஒரு பன்னாட்டு சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கிறார்கள். 27 நாடுகள் இதை கொண்டாடுகின்றன. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதே இதுல பெரம்பூர்ல மனசு மறக்க மாட்டேனா, 2001 அப்போ வந்து தினை அரிசி வந்து இங்க பெரம்பூர்ல மட்டும்தான் ஒரு கடையில உண்டு. அப்போ நான் போய் அந்த இடத்துல போய் பெரம்பூர்ல போயிட்டு தினம் ஏதாவது, நாங்கள் அப்போ ஒரு உணவு ஆராய்ச்சியில் இருந்தோம். அப்பப்போ போய் தினை அரிசி கேட்க போவேன். ஒருத்தர் வருவார், இது வாங்கினவனே எடுத்து கொடுத்துருவார், வந்துடுவோம். அப்படி நான் ஒரு தடவை போய் தினை அரிசி வாங்குக்கா அந்த கடைக்கு போகிறேன். அன்னைக்கு பார்த்து அந்த கடை பையன் இல்லை, இன்னொரு பையன் நிற்கிறான். நான் போய் திணை அப்படிங்கிறேன். அவன், சார் உங்களுக்கு குறிஞ்சி திணை வேணுமா முல்லை திணை வேணுமாங்க? நான் தமிழ் படிச்சிருக்கான். நெய்தல் திணை வேணுமான்னா, திணை குடுறா அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே நின்னான். உடனே அந்த கல்லாப்பட்டியில் இருக்கிறவரை பார்த்து, சார் நான் ரெகுலராக கேட்பலாம் சார், அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த லவ் பேர்ட்ஸுக்கெல்லாம் போடுவோம்ல, அதை எடுத்து கொடுறா அவருக்கு அப்படின்னா. ஆனால் எனக்கு பளிச்சுன்னு மண்டையில் பல்ப் எரிஞ்சுது. அடுத்த வாரமே ஆனந்த விடனில் எழுதுனேன், இந்த திணை அரிசியை லவ் பேர்ட் சாப்பிட்றதுனால தான் அது நல்லா லவ் பண்ணுது போட்டேன். ஒட்டுமொத்த கூட்டமும், சார் அந்த திணை அரிசி எங்கே கிடைக்கும் இமெயில் அனுப்புகிறாங்க. திணை நீங்கள் எழுதியிருக்கீங்களா, எங்கே கிடைக்கும்? இன்னைக்கு எல்லா கடைகள்லையும் திணை அரிசி விற்கப்படுகிறது. காதலும் செழித்துவங்குகிறது, நன்றாகத்தான் இருக்கிறது. நண்பர்களே, இந்த சிறுதானியங்கள்லாம் சாதாரண, அது சிறுதானியம் நம்ம சொல்லக்கூடாது, அதை அருந்தானியங்கள் என்று சொல்லணும். அதில் இருக்கக்கூடிய கம்பு, இரும்பு சத்து நீங்க வந்து இன்னைக்கு அரிசியை விட 8 மடங்கு அதிகம் கம்புல. கால்சியத்தை எடுத்தீங்கன்னா அரிசியை விட 200 மடங்கு அதிகம் கேழ்வரகு. அப்ப நம்முடைய உணவுல கம்பும் கேழ்வரகும் கண்டிப்பா இடம் பெற்றிருக்கணும். ஏதாவது ஒரு எடை குறையணும்னு நினைச்சா கேழ்வரகு வேண்டாம். எடை குறையணும்னு நினைக்கிறவங்க கம்பு சாப்பிடுங்க. எடை கூட்டணும், நான் என் குழந்தை ரொம்ப மெலிந்து இருக்கிறது, ஊட்டம் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு கேழ்வரகு கொடுக்கணும். இப்படி நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவையும் தேர்ந்தெடுத்து நமக்கு எடுக்கணும். எதுக்காக நான் சொல்றேன்னா, சர்க்கரை வியாதி தமிழகத்தில் கொழுந்து விட்டு எரியுது. நீங்க இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் என்னால் உறுதியா சொல்ல முடியும், 20% பேர் சர்க்கரையோடு தான் இருப்பாங்க. சில பேர் பாக்கெட்ல இன்சுலின் ஊசி வச்சிருக்கலாம், சில பேர் மெட்ஃபார்மினை பாக்கெட்ல வச்சிருக்கலாம், எப்போ முடிப்பாருன்னு தெரியல, அதுக்கப்புறம் வாயில போட்டுட்டு வீட்டுக்கு போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு வரவங்க நிறைய பேர் இருக்கலாம்.
அந்த அளவுக்கு சர்க்கரை ஒரு கணக்கீடில் நாங்கள்லாம் இப்போ திட்டக்குழுவில் இருக்கிறதுனால எப்பவுமே நாங்கள் புள்ளி விவரங்களை பார்த்து கொண்டே இருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3,60,00,000 பெண்கள் இருக்காங்க, 3,55,00,000 ஆண்கள் இருக்காங்க, 75 லட்சம் குழந்தைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 10.5% பேர் வந்து சர்க்கரை நோயாளி, நெருக்கி 1 கோடி பேர் சர்க்கரை நோயாளி. அது பெரிய விஷயம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். பிரச்சனை என்னன்னா அதுல வெறும் 10% பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான். 90 லட்சம் பேர் எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணம். நாங்கள் மருத்துவரா நாங்கள் வந்த உடனே HbA1c ரிப்போர்ட் தான் கேட்போம். HbA1c எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னா 8.5 இருக்கு. ஏன் சார் போன தடவை 7.2 நீங்க 8.5னா, சார் போன வாரம் அந்த மச்சிரனுக்கு கல்யாணம் மைசூர் பா வச்சுட்டாங்க, வேண்டாம்லாம் சொல்ல முடியும். அங்க ஒரு மீட்டிங் போனா டீ கொடுத்தாங்க, சக்கரை போட்டிருக்காங்களான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால கேட்காம குடிச்சிட்டேன். இப்படி ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சொல்லி அத்தனை பேர் 7க்கு மேலதான் HbA1c வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். யாருக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லையோ, நல்லா இந்த புள்ளிவிவரத்தை புரிந்து கொள்ளுங்க. சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருப்பவர்கள்ல 30% பேருக்கு, இப்போ 90 லட்சம் பேருக்கு சுகர் இருக்கு அப்படின்னா அதுல 30 லட்சம் பேருக்கு தங்களுடைய ஆயுட்காலத்துல, இன்னைக்கு தமிழ்நாடுடைய சராசரி ஆயுட்காலம் 73 வயசு. 80 இன்னைக்கு நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மருத்துவ உலகினுடைய மாபெரும் வெற்றி அது. ஆனா சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும்போது தன்னுடைய ஆயுட்காலத்துல அவர்களுக்கு மாரடைப்போ இல்லை என்றால் பக்கவாதமோ சிறுநீரக செயலிழப்போ கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல் 20 வருஷம் தெரியாது, சுகர் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் கட்டுப்பாடு இல்லைன்னா தெரியாது. ஆனா கடைசி 10 வருஷத்துல இதுல ஏதாவது ஒண்ணு சிக்கிடுவாங்க. பெரிய அளவுல புற்றுநோய் கூடிக்கொண்டே இருக்கு. சின்ன சின்ன வயசுல 10 வயசு 20 வயசுல எல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. நான் மருத்துவமனையை ஆரம்பிக்கும் போது முதல்ல எல்லாம் 93 94 எல்லாம் மாசத்துக்கு ஒரு 3 பேர் 4 பேர் பார்ப்போம் புற்றுநோயில. இன்றைக்கு காலையில் நான் மருத்துவமனை முடிச்சுட்டு தான் இங்க வரேன். இன்னைக்கு காலையில நான் பார்த்த 35 நோயாளிகள்ல 5 பேர் புற்றுநோயாளிகள், அதுல 2 பேர் புதிய புற்றுநோயாளிகள். தினம் 5 பேரை பார்க்கக்கூடிய நான் நிறைய என்னுடைய சக மருத்துவர்கள்ட்ட, அதுவும் குறிப்பா புற்றுநோய் மருத்துவர்கள்ட்ட நிறைய பேர்ட்ட கேட்பேன், சார் கூடி இருக்கா இல்ல ஏழியராகவே டிடெக்ட் பண்றதுனால நமக்கு எண்ணிக்கை அதிகமா தெரியுதா? இந்த கேள்வி எங்கள் மனசில் இருந்து கொண்டே இருக்கும். பெரிய ஆங்காலஜிஸ்ட், தமிழகத்தின் மிக முக்கியமான ஆங்காலஜிஸ்ட், அவர் சொல்றாரு நிச்சயமா கூடி இருக்கு. நான் ஒரு நாளைக்கு 250 பேர் பார்க்கிறேங்கிறார். ஒரு நாளைக்கு 250 பேர்னா எவ்வளவு எண்ணிக்கைன்னு பாருங்க. நான் கேட்பேன், ஏன் சார் இப்படி பாக்குறீங்க, வேற யாராவது பார்க்க மாட்டா? அவர் சொல்றார் ஒரே வார்த்தை, ஒருவேளை நான் 150 தான் பார்க்கணும் 50 தான் பார்க்கணும் நான் முடிவு பண்ணா அந்த 250 பேர்ல 200 பேர் அடுத்த ஒரு வருடத்தில் இறந்து போய் விடுவார்கள் என்று அவர் சொல்றார். அவ்வளவு கொடூரமான ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் சித்த மருத்துவ கல்லூரியில் படிக்கும் போது ஒரு கேள்வி உண்டு, பெண்களுக்கு எப்போது மார்பக புற்றுநோய் வரும் ஒரு கேள்வி. அதுக்கு ஒரே பதில் தான், நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ். அதாவது திருமணம் செய்யாமல் இருந்தவங்க, ஏதோ ஒரு காரணத்தினால் பாலூட்டுவதற்கான சாத்தியம் இல்லாத பெண்களுக்கு அவர்களுடைய முதுமையில வரலாம். இதான் நாங்க படிச்சோம். இன்னைக்கு போய் கூகுள்ல போய் படி பாருங்க, நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரின்னு இருக்கு. அந்த நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரியில யாருக்கு அதிக புற்றுநோய் வந்திருக்கிறதுன்னு பாருங்க. பெண்கள்ல 30 to 35 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு இன்றைக்கு புற்றுநோய் கூடியிருக்கு. என்ன நடக்குது? சயின்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சா? அன்னைக்கு சொன்ன அறிவியல் இன்னைக்கு பொய்த்து போயிடுச்சா? எதனால கூடியிருக்குன்னு பார்த்துச்சனா, சூழலிலும் உணவிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நச்சு காரணிகள் தான் இதுக்கு எங்கேயோ காரணங்களா இருக்கு. சமீபத்தில் ஒரு அறிக்கை வந்திருக்கு, குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் ஏன் கூடுது. அவன் போட்டிருக்கான் லான்செட், அதாவது மருத்துவத்திலேயே உலகிலே மிக முக்கியமான பத்திரிகை அதுதான். அவனுடைய பப்ளிகேஷன் என்ன சொல்றான்னா, 15% புற்றுநோய்க்கான காரணிகள் தான் மரபு ரீதியா வர்றது. தாய்க்கோ தகப்பனுக்கோ பாட்டனுக்கோ பாட்டிக்கோ புற்றுநோய் இருந்து வர்றது 15% தான். அவன் எழுதியிருக்க வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன், 85% நபர்கள்ல புற்றுநோய் வருவதற்கான காரணம் உணவிலோ சுற்றுச்சூழலிலோ தான் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறான். அப்ப எவ்வளவு அக்கறையா இருக்கணும் பாருங்க. நமக்கு முன்னால் பரிமாறப்படக்கூடிய ஒரு வேளை உணவிலும் புற்றுநோய்க்கான காரணிகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்து விட்டது. அதிகாரிகள் இருக்காங்க, அரசாங்கம் இருக்கிறது, பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி துளி துளியா வரக்கூடிய காரணிகள் கூடிக்கொண்டே இருக்கு. எச்சரிக்கையா இருக்கணும் நண்பர்களே.
மிக எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு அதுவும் குறிப்பாக நம்ம வீட்டு குழந்தைகள் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் 15 வயசு 25 வயசுல பிள்ளைங்க வீட்டில் இருக்கும். அவர்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சில இடத்துல நம்ம சிந்திக்காமல் பேசி நம்மளே மாட்டிருக்கோம் சார். ஒய்ஃபோட கோயிலுக்கு போகிறோம் சார். அன்றைக்கி ஒய்ஃபோட கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு நிற்கிறேன். அவர் சும்மா இல்லாமல் குருக்கள் பேர் சொல்லுங்கோ அப்படின்னாரு. சொல்லிட்டேன் என் பேர். நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு. ஏன் நட்சத்திரம் சொல்லிட்டேன். பாரியால் பேர் சொல்லுங்கன்னாரு. சொன்னேன். பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு. நம்மளுக்கு வெட்டிங் டேவே மறக்குது. உண்மையிலே மறந்துட்டேன் சார். டென்ஷன் ஆகிட்டேன் சார். பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா மறந்துட்டேன்னு சொன்னால் போகும்போது எனக்கு ஆச்சரியம் நடக்கும். சரியா? ரொம்ப டென்ஷன். இவ சொல்ல மாட்டான், இவர் விட மாட்டார். அப்படியே போக வேண்டியது தானே. பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்க பா. அப்போ தான் சார் நினச்சேன். ஏன் நான் பார்த்துக்கிறேன் சார். நிறைய ஆம்பளை கோயிலுக்கு வந்தானா சாமி பேரில் அர்ச்சனைன்னுவான். புத்தாலிங்க எதுக்கு பிரச்சனைன்னு நான் கூட யோசிச்சுக்கிறேன். இந்த ஆளு நான் சாமி பேரில் அர்ச்சனை. சார் நீனே சாமி பேரில் அர்ச்சனை உனக்கு இதெல்லாம் பண்ணிக்கணும். நிறைய ஆம்பளை பார்த்துருக்கேன் சாமி பேரில் அர்ச்சனை பண்ணணும். எதுக்கு பிரச்சனைன்னு நம்ம தெரியாமல் சொல்லி மாட்டிக்கணும். இவோ உத்து பார்த்துனுக்குறா. அவர் பாரியால் பேர் சொல்லுங்க பார்த்தேன். அப்புறம் ஒரே நிமிஷம் யோசித்தேன். அப்புறம் சொன்னேன், இங்கே பாரு, இந்த ஸ்தல புராணம் என்ன தெரியுமா, அவங்கவுங்க நட்சத்திரத்தை அவங்கவுங்க சொல்லுவோம். அப்போ தான் பழிக்கும். முடிஞ்சு போச்சு சார். ஒரு நிமிஷம் சார். யார்கிட்ட பேசினாலும் ஒரு பதில் சொல்லுவதற்கு முன்னால் ஒரு வினாடி தயவு செய்து யோசிங்க. ஒரு பதில் மேலதிகாரி ஒரு பதில் கிறுக்குத்தனமாக வாய்க்கு வந்து பேசக்கூடாது. ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகிடும். சில பேர் ஃபோனில் டென்ஷனில் பேச தெரியாமல் பேசுவாங்க. கோபத்தில் பேசுவோம். கோபம் வச்சுது பேசாத. உன் மூளை எப்பொழுது உன்னுடன் சேர்ந்து பேசுகிறதோ அப்பொழுது பேசு. உன் மூளையை விலக்கிட்டு பேசும்போது பேசாத. குடும்பத்தில் சண்டைகள் அதிகமாக வருது. அதனால தான் வாய்க்கு வந்தது பேசுறது. பேசிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கே ஏண்டாப்பா இவ்வளோ பேசுகிறோம், நிறைய பேசிட்டோம், நம்மளே கேட்குறோம், நிறைய திட்டணும். அப்போ தான் அவங்க ஏறுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஐயோ, அது யாருக்கும் வரக்கூடாது. அந்த மாதிரி அந்த நாளே பாழாயிடும் சார். தயவு செய்து அந்த பேசும்போது யோசிங்க. ஆஃபீஸர் கூப்பிட்டா கூட நான்லாம் அப்படி ஏன் ஆஃபீஸரு எனக்கு தெரியும், அவரை நம்மகிட்டே கேட்பார், இந்த 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 ஆஃபீஸில் என்ன மாதிரி யோக்கியம் உண்டாயா அப்படின்னு நம்மக்கிட்ட. என்னங்க சொல்லுவீங்க? இல்லைன்னு சொல்லணும் நியாயமாக. ஆனால் ஆஃபீஸர் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியாதா சார்? இப்போ சார், அதாவது எல்லாம் தெரியாமல் போ, யோசிச்சு பேசு சார். அதே மாதிரி அதிகாரி ஃபோன் பண்ணி ஆர் யூ பிஸி நவ் அப்படின்னா தயவு செஞ்சு முதல்ல எஸ்ன்னு சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம். நம்ம நிறைய பேர் நாகரீக முறையில் இன்னொன்று இட்ஸ் ஓகே சொல்லுங்கள் சார். அதுவும் அடுத்த கிரேட் இல்லை சார், ரொம்ப பெரிய கிரேட்லேருந்து ஃபோன் வந்து நானும் மாட்டி அவசரப்பட்டிருக்கேன். என் சிஇஓ ஒரு நாள் லைனில் வந்தார். முன்சுந்தரம் ஆர் யூ பிஸினா? நான் சிஇஓவே லைனில் வந்துட்டார்னு குஷியாகி நோ சார் நோ சார் யா டெல் மீ சார் கம் டு மை ரூம் என்னார். போனேன், வச்சா ஆப்பு. நம்ம கார்ப்பரேட்டு ஆஃபீஸில் டெல்லியிலேருந்து ஒரு 10 ஃபேமிலி வராங்க. எல்லாம் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு. அவங்க ராமேஸ்வரம் போகணுமா, ஆஃபீஸில் விசாரிச்சிருக்கேன். நம்மளுக்கு பிடிக்காதவன் நிறைய பேர் போனால் அவன் சொல்லிக்கிறான் கோயில் குளம்னா மோகன சுந்தரம் தான். ஏதோ நான் வந்து நாயன்மார்கள் ஒரு மாதிரியும் ஊர் ஊராக போய் பதிகம் பண்ணவனாட்டம் எல்லா கோயிலும் இவருக்கு தான் தெரியும். நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம பேசுறதுக்கு போகிறது தான். எல்லா ஸ்டேஷனும் தெரியும்னு என்னை மாட்டி விட்டானுங்க. அன்றைக்கு ரொம்ப அவசரம் சார். ஒன்றும் இல்லை சார், பிஸி இல்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தை 20 பேர் என் தலையில் கட்டிட்டான். 20 பேருக்கும் இங்கிலீஷ் வராது. அவங்களுக்கு எவ்வளோ இங்கிலீஷ் பேசுவாங்களோ அதை விட கம்மியாக நான் ஹிந்தி பேசுவேன். எனக்கு ஹிந்தி வராது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பைட்டியே உட்டோ மாலும் நெய். அவங்களுக்கு தமிழே வராது. பிள்ளையார்பட்டிக்கு கூட்டியும் போய் ராமேஸ்வரத்துக்கு கூட்டியும் போய் அவங்கள கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சு ஒவ்வொருத்தனுக்கும், அதாவது காது வலிக்கும், வாய் வலிக்கும், என்ன பேசுகிறோம் அவனுக்கு புரியாது, சைகை அபிநயம் எல்லாம். காலையில் போய் குளிக்கணும்னு சொல்லியிருக்கு. எல்லாம் இழுத்து போத்துன்னு தூங்குறான். ஒரு கதுவாக தட்டி ஓஷன் மந்திர்கிலியே ஓஷன்
ஸ்டானா எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும்ல சார். கடலில் குளிக்க போகிறவன் எப்படி சார் வருவான்? ஏதோ இன்டர்வியூக்கு போகிற மாதிரி வரானுங்க. வாட்சு, மோதிரம், அவங்க எல்லாம் வாங்கி, ஷூ வாங்கி, செருப்பு வாங்கி, சாக்ஸை வாங்கி எல்லாத்தையும் வச்சு போய் குளிங்கடா, போய் ஒரு முக்கிட்டு வாங்கடான்னு. அதில் இன்னொரு விசேஷம்னா ஒருத்தன் கண்ணாடியோடு போயிட்டான். முங்கியதான் கண்ணாடி போயிடுச்சு. அவன் என்ன பார்த்து கிளாஸ் போகக்கூடாது, அது இன்னொரு யாழ்ப்பாணம் போயிருக்கும் வாணி. அப்புறம் ஒரு ஐயரை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணணும், சங்கல்பம் பண்ணோன்னா ஒரு ஐயரை கூப்பிட்டு இவனுக்கு 10 பேரையும் உட்கார வச்சான். அவர் திருப்பி சொல்லணுன்றது அதுவே சொல்ல தெரியல இவனுங்களுக்கு. நான் சொன்னேன், நான் சொல்கிறேன் அதே மாதிரி சொல்லுங்கன்னு 2 வார்த்தை சொன்னேன் சார். மீதி 4 பேர் யாரோ பிரயாணிங்க 4 பேர் வந்து சார் எங்களுக்கு சேர்த்து செய்யுங்கன்றான். நான் தான் சங்கல்பம் செய்கிற மாதிரி. ரொம்ப கொடுமை சார். அதில் அங்கே உங்களுக்கு தெரியாது, ராமேஸ்வரத்தில் நிறைய புண்ணிய தீர்த்தம்னு கிணறு இருக்கும். அது எந்த காலத்து கிணறோ, ஆன்மீகம் உண்டு வேணும் தான். அதில் சும்மா இப்படி வாங்கி அப்படி பண்ணோம். இல்லை தள்ள ஒரு ஆள் வந்தவன்ல டம்ளராக ஒவ்வொரு கிணத்துல இருக்கிற தண்ணியும் குடித்தான். அதனோட எஃபெக்ட் 2 ஹவர்ஸில் தெரிஞ்சுது. லூஸ் மோஷனு. அவனை அங்கே இருக்கிற நர்சிங் ஹோமில் சேர்த்து 2 ஐவியை ஏற்றி, ஐயோ தலைவலிங்க. அந்த போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுக்ரியான்னு. ஓகே அமிச்சிட்ட பிறகு என் சிஇ கூப்பிட்டார். சூப்பர், தே ஆர் வெரி ஹாப்பி. இனிமேல் யாராவது வந்த ஊருனா நீ தான் முடிஞ்சுது. அதெல்லாம் பரவாயில்லைங்க. இது போயிட்டு வர்றதுக்கு 3 நாளுங்க ஆன் டியூட்டி. வீட்டுக்கு வந்தேன். என் ஒய்ஃபு கேட்டாங்க, நம்ம கூட ராமேஸ்வரம் போனோங்க. நான் சொன்னேன், எது ஒன்றா பேசு, அந்த வார்த்தை பேசாது. எனக்கு இந்த ராமேஸ்வரில் கெட்ட வார்த்தை மாதிரி காதில் நோ பண்ணேன். அதுக்கு என் ஒய்ஃப் சொல்கிறா, ஊரில் இருக்கிற யார் ஒய்ஃபையோ இட்டுன்னு போகிறீங்க, என்ன இட்டு போங்க. நான் செஞ்ச ஒரே தப்புன்னா, பிஸியா? நோ சார். அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்குறீங்களா, ஜாகிரதையாக கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும் சார். ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது யோசிங்க. உடனே உணர்ச்சி வசப்பட்டு நான் இருக்கேன் காப்பாற்றுறேன் அப்படின்னா ஒரு 500 ரூபா கொடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு வீட்லேயே என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் ஒரு 7 வயசு வீட்டுக்கு வந்தோன்னா ஒய்ஃபு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. என்னென்ன சமையல் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், குழந்தைய பார்த்துக்கணும். ஒரு ஆள் எவ்வளோ வேலையை பார்த்துக்குது. நானே யோசித்தேன் ஒரு நாள், சிச்சி பாவம், சமையல் பண்ணணும், துணி துவைக்கணும், எல்லாம் பண்ணுறாங்க, குழந்தையும் பார்த்துக்கிறாங்கன்னு. ஆனால் சிந்திக்காமல் என்ன பண்ண, ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். என்னென்னு, நான் 5 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வரேன்ல, குழந்தைய அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு. ஃபினிஷ்ட். அப்புறம் தான் சார் தீவிர புலன் விசாரணையில் உண்மைலாம் தெரிஞ்சுது. என்னென்னா, இவங்க செய்கிற வேலையிலலாம் அவன் தூங்கிடுறான் சார். அவன் தூங்கி 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வாழ்தனம் காமிக்கிறதுக்கு ரெடி ஆகலாம் பாரு, அப்போ தான் நம்மக்கிட்ட வரான். இவங்க 5 மணிக்கு டிவி கிட்டே போயிடுறாங்க. அவனை தூங்க வச்சிருது மத்தியானம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக. அவன் நல்லா தூங்கிட்டு பிரிஸ்காக இருக்கான் வாழ்தனம் பண்ணுறதுக்கு. சோஃபா மேலே ஏறுவான், எஸ்கிமோ மாதிரி நடப்பான், அந்த மார்க்கர் எடுத்து செவரு ஃபுல்லாக கிறுக்குவான். அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை, தூக்கி வச்சுக்கணும் அவனை. நம்ம குழந்தை தான், ஆனால் ஒரு 8 கிலோ தூக்க முடியல, தூக்கி வச்சுக்கணும். அதில் இன்னொரு பிரச்சனைனா தூக்கி வச்சுன்னு வீட்லேயே இருக்கணும். நான் அப்படி தூக்கி வச்சுன்னு எதிர்க்க போய் அந்த ஆண்டி வர்றா டாட்டா சொல்லு ஆண்டிக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம லெவலில் ஒரு பிஆர் பண்ணுவேன். ஆண்டி பேர் ஆண்டிக்கு டாட்டா சொல்லு, ஆண்டிக்கு டாட்டா சொல்லு. ஒன்றுலாம் ஓன்னு அழுவான். ஏன்டானா அவனுக்கு வந்துல இடுப்பு என் இடுப்பில் இருக்கணுங்க. ஆனால் அவங்க அம்மா கிட்டே நின்றுங்கன்னா அவங்க அம்மா மூஞ்சியே பார்க்கணும். அவனுக்கு அது அம்மா பிடிக்குது. நமக்கு 8 கிலோ கையில் வச்சு எரிச்சலாகிட்டு அதை மூஞ்சி பார்க்க. எப்போ பாரு குழந்தை தூக்கிங்க, வேடிக்கை காட்டுங்க, குழந்தை தூக்கிங்க, என்னங்க வேடிக்கை காமிக்குது? அந்த 900 ஸ்கொயர் ஃபீட்டில் வேடிக்கை காட்டுங்க. என்னதான் வேடிக்கை காமிக்குது? டாக்டர் வீட்டுக்கு போனால் கூடங்க டோக்கன் கொடுத்து உட்கார வைப்பாங்கள்ல, குழந்தை கையில் கொடுத்துருப்பான். குழந்தைக்கு வேடிக்கை காமிக்க. ஏங்க டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை காமிக்குது? அப்படியே கூட்டி போய் நர்ஸை காமிச்சேன். நர்ஸு வர்றானே, அவன் அதை பார்த்தோன்னா அழுகுறான். அவனுக்கு தெரியும் அந்த அம்மா ஊசி குத்தோன்னு, ஏற்கனவே குத்தி இருக்குது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகுங்க. கல்யாண வீட்டுக்கு போகும்போது
என்ன பண்ணுவோம், போகும்போது நல்லா ஏங்க டிஃபன் சாப்பிட்ருங்க முதல்ல, போங்க போங்க, சரி நம்ம மேலே அன்பாக சொல்கிறாளாக்கான்னு போய் சாப்பிட்டு வந்துட்டா சார். சாப்பிட்டீங்களா? யாரு குழந்த கொடுத்துட்டு அவள் ஜோதியில் ஐக்கியமாயிடுவான். அதுக்கப்புறம் லஞ்சு வரையும் காணவே இல்லை. இந்த ஸ்னகின்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை மாட்டி விட்டால் முடிஞ்சு போச்சு அவங்க வேலை. நம்ம எல்லாத்தையும் தூக்கின்னு அலையணும். நான் நம்ப மாட்டீங்க, அந்த கல்யாண வீட்டு வாசலில் வாட்ச்மேன் இருப்பார்ல, அவருக்கு ஒரு சேர் போட்டிருப்பாங்களா, அந்த சேரில் உட்காந்துப்பேன். வாழைத்தண்டு அந்த இதெல்லாம். ஒரு கேள்வி வந்து, இது யார் அப்படின்ச்சு. பையன் அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, அம்மா மாதிரியே அப்படின்ட்டு போகுது. அதான் ஆளாளுக்கு கிண்டல் பண்ணுறது. ஒன்றும் வாக்குறுதி கொடுத்தா அதை தெளிவாக இருக்கணும். நீங்கள் கொடுத்தது உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தா மாட்டினீங்க. அறிவுபூர்வமாக எந்த வாக்குறுதியும் கொடுங்க, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. அதான் உண்மை சார். குடும்பமே உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடாது சார். வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு, குடும்பம் நீ நடத்த வேண்டும் என்றால் அது உணர்ச்சி பூர்வமாக நடத்தாதே, அறிவுபூர்வமாக நடத்து, அப்பொழுதுதான் வாழ்க்கை வழங்கும். குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது கூட நம்ம உணர்ச்சி. இப்போ பாருங்களேன், நிறைய வீட்டில் குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது, கதை சொல்கிறதுலாம் கிடையாது, மொபைலில் கொடுக்குறோம் சார். மிக்கி மவுஸ் பார்க்குறான் பையன், தப்பாக நினச்சிக்காதீங்க. வளர்கிற குழந்தைகளுடைய மூளை எப்படின்னா, எதை அடிக்கடி பார்க்குறாங்களோ முகம் அதுபோல் மாறும். இது ஆய்வு சொல்லுது. நீங்கள் மிக்கி மவுஸே பார்த்துருந்தா வச்சுக்கலாம், வளர்ந்தானா எலி மூஞ்சா இருப்பான். கதை சொல்லுங்கள் தயவு செஞ்சு, நிலாவை காமிங்க. சரி, நம்மளே நிலா பார்த்து நாளாச்சு. எத்தனை பேர் சார் சூரியனை பார்த்துருக்கோம் கடைசியாக நிமிந்து? எத்தனை பேர் நிலாவை பார்த்துருக்கோம் நிமிந்து? எப்பவும் டென்ஷனாக சுற்றுறோம். சிந்திக்கணும், எதுவாக இருந்தாலும் சிந்திக்கணும். குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது சிந்திக்கணும். அவசரப்பட்டு குழந்தைகிட்ட பேசக்கூடாது. குழந்தை சார், ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது சொல்லாதீங்க. அந்த மாதிரி குழந்தை தானாக கெட்ட வார்த்தை பேசலை, அது கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது. நீ வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுனா பேசும். குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுங்க. தீபாவளிக்கு அப்பா பட்டாசு வாங்குறாருங்க. வாங்கின பட்டாசு எப்போவுமே எல்லா அப்பாவும் இன்க்ளூடிங் மீ என்ன பண்ணுவோம், தீபாவளிக்கு பையன் கேட்குறான்னு நிறைய வாங்கிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் வெடிக்க அலோவ் பண்ண மாட்டோம். இல்லை, பாதி 8 வை எதுக்கு? கார்த்திகை தீபம். அந்த கார்த்திகை தீபம் என்னென்னா அந்த பையனுக்கு சொல்லி தர மாட்டோம். இல்லை, பாதி 8 வை, இன்னொரு வாட்டி இன்னொரு பண்டிகை வரும், ஃபெஸ்டிவல் வரும், பூஜை வரும். அப்போது அவன் நைட்டை எப்போ தீபாவளி முடிஞ்சு அதையே தான் பார்த்துட்டு போவான். அவங்ககிட்ட சொல்லணும், ஃபெஸ்டிவலுக்கும் பூஜைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று மகிழ்ச்சியாக கொண்டாடுவது, ஒன்று பக்தியாக கொண்டாடுவது. இல்லை, அதெல்லாம் சொல்லும், யாரும் சொல்கிறது இல்லை. அன்னைக்கு தீபாவளி முடிஞ்சு அமாவாசை, மலை அமாவாசை. பையனுக்கு இன்றைக்கி ஏதோ வீட்டில் விசேஷம்னு தெரிஞ்சு போச்சு. அப்பா கிட்ட போய் கேட்டான், அப்பா பட்டாஸ் இன்றைக்கி வெடிக்கூடாது, நீ தானே சொன்ன பூஜை அன்றைக்கி வெடிக்கலாங்க. ஏன்னா அவனுக்கு சொல்லித்தரல, வெடிக்கக்கூடாது. அப்போ எப்போ தான் வெடிக்கிறது அப்படின்னா, நம்ம தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோமே, நான் செத்தா வெடிப்போ அப்படின்னா. பையன் சொல்கிறான், அதுக்குள்ளே நம்திருமேன்றான். அவன் கவலை அதுதான், அதுக்குள்ளே நம்திருமேன்றான். இப்போ தான் தெரியுது ஏன் சில பேர் செத்தா பசங்க சாவுக்கு பின்னால் பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு. அவங்க அப்பா சொல்கிறத நிறைவேற்றினுக்கிறாங்கன்னு அர்த்தம். சார், எதையுமே சொல்லிக் கொடுக்கணும் சார். வீட்டில் பொய் சொல்கிறது நிறுத்தணும். முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு பொய் சொல்கிறது மாட்டிப்போம். இந்த ஆண்களுக்கெல்லாம் மனைவி கிட்ட பொய்யை கொஞ்சம் குறைச்சிடலாம், உண்மையை சொல்லிடலாம். அதை விட ஒரு நல்ல நட்பு கிடைக்காது. உண்மையே பேசிட்டு இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட, அதை விட ஒரு சிறந்த நட்பு உலகத்தில் கிடைக்காது. பொய் சொல்லி, சார் நம்மளாம் எவ்வளோ படித்தவன், MBA படிச்சிருக்கோம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நமக்கு இருக்கிற மேலதிகாரி எவ்வளோ படித்தவன், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், நம்மளோட படிப்பு அதிகம். ஆனால் நம்ம சொல்கிற பொய்யை அவன் நம்புகிறான் சார். இல்லை, எத்தனை பேருக்கு டிகிரி கொடுத்துருக்கோம். வீட்டிலங்க நம்மளோட கம்மியாக படிச்சிருக்காங்க, ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃப். ஆனால் அவங்க கண்டுபிடிப்பாங்க பாருங்கள், மாட்டிப்போம்.
போய் சொல்லவே முடியாதுங்க. மூஞ்சி பார்ப்பாங்க, க்ளீனாக கண்டுபிடிப்பாங்க. ஒருத்தன் நம்மளுக்கு இந்த ஆண்களோட பிரச்சனைன்னா சரியாக பேச வராது. சாதாரணமாகவே பெண்கள் சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. இந்த சண்டைன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு பேச்சே வராது. பார்த்துக்கிறீங்களா? குடும்பத்திலே சண்டை வந்ததுன்னா சண்டை ஆரம்பத்திலே கேட்பான், நீ லாஸ்ட்டாக என்ன தான் சொல்கிற அப்படின்வான். டேய் இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா, லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவான். ஏன்னா அவனுக்கு முடியணும். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க சாதாரணமாக நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வச்சுங்க, கீப்பு கீமு எல்லாம் வரும். அன்றைக்கி நீங்கள் திட்டினீங்களே என்ன ஸ்கூட்டர் எடுக்கும்போது நமக்கு பயமாக இருக்கும். டெய்லி தான் திட்டுறோம், மைண்டு வயசு என்னைக்கு கேட்டுதுன்னு. ஒருத்தன் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரையும் தூங்குறவன், அன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு எழுந்துக்கிறான். எழுந்து ஷேவ் பண்ணுறான், ஞாயிற்றுக்கிழமை ஷேவ் பண்ணுறான் அப்படின்றான், ட்ரிம் பண்ணுறான், இன் பண்ணான், ஃபஸ்ட் கிளாஸாக ஷூ பாலிஷ் போடுறான். இவளுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சாதாரணமாக 11 மணி வரையும் லுங்கியோடு தூங்குறவன் ஒன்றுமே சொல்லாமல் கிளம்புறான். இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, எங்கங்க என்னையா கேட்ட? பொய் சொல்லும் போது நம்ம ஆளுக்கு பேச்சு வராது. அது இல்லாமல் பொய் சொல்லும் போது சத்தமாக பேசுவானுங்க. பார்த்துக்கிறீங்களா? என்னது என்னையா கேட்ட? டை உன்னை தான் கேட்குது சொல்லிட்டா. என்னையா கேட்ட? உன்னை தான் கேட்குது சொல்லு. நான் வந்து சேர்மன் டெல்லியிலேருந்து வர்றாரு, ரிசீவ் பண்ண போகிறேன். பொய் அவளுக்கு தெரியும் பொய்ன்னு. நீ பொய் சொல்கிறன்னா சண்டை பெருசாக இருக்கும். அவங்க எவ்வளோ புத்திசாலிங்க லேடிஸு. டக்குன்னு எம்டி வர்றாரா? சரி சரி சேர்மனா சரி. அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு, விளையாடின்னு இந்த பையனை கூப்பிடுது, டே இங்கே வா அப்படின்ச்சு. பிளேன் கிட்ட இருந்து பார்க்கணும், நீ அப்பா ஏர்போர்ட்டு போகிறாரு கூட போனுச்சு. அப்போ நீ என்ன நம்ப? அப்போ நம்ப டே நம்மள அனுப்புது. உண்மையை சொல்லு. எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிக்கும் பொழுதே வாழ்க்கை தோல்வியில் ஆரம்பிக்கும். எது பேசுவதனாலும் கொஞ்சம் சிந்தித்து பேசுங்க. சிந்தித்து பேசினால் தெளிவு பிறக்கும். உங்களுக்கும் சரி, கேட்குறவங்களுக்கும் சரி. ஒரு செயலை செய்யும் போது சிந்திங்கள். சார் ரோடு ஆக்சிடெண்ட் எதனால் ஆகுது? ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்படுறது. ரோடு ஆக்சிடெண்ட் எதனால் ஆகுது? ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்படுறது. ஒரு நிமிஷம் சிந்திங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சார். ரயில்வேன்றது அது அவனோட சொத்து சார். போனால் போதுன்னு நம்மளை பர்மிஷன் பண்ணுறான், கிராஸ் பண்ணிக்கோன்னு. இல்லை உண்மையிலேயே இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு தி ரயில்வே. அவன் விலை கொடுத்து வாங்கியிருக்கான். மக்களோட நன்மைக்காக போனால் போதுன்னு நம்மளை விட்றான். நீங்கள் பாருங்கள், சிக்னல் இல்லாத ரயில்வேவை பாருங்கள் தயவு செஞ்சு. அந்த இவ்வளோ பெருசு இரும்புங்க போட்டிருப்பாங்கல்ல, கை தூக்கி விடுமே, அந்த இரும்பு பாருங்கள் வளைஞ்சிருக்கும். ஏன் நம்ம ஆளுங்க நுழைஞ்சே வளைஞ்சிருச்சு. அத்த இரும்பு எத்தனை பேர் போயிருப்போம், எத்தனை ஆக்சிடெண்ட், செல்ஃபோன் பேசினே போய் எத்தனை ஆக்சிடெண்ட். அது எல்லாமே பார்த்திங்கன்னா எது பேஸ்? அடிப்படை உணர்ச்சி வசப்படுவது, சிந்திக்காமல் இருப்பது. நாட்டில் இவ்வளோ தற்கொலை, உணர்ச்சி வசப்படுவது, சிந்திக்காமல் செயல்படுவது. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், உண்மை விளையும். ஒன்றும் கஷ்டம்தான், வேறு வழி கிடையாது. இல்லை சிந்திச்சோம்னா யார் வீட்டு முன்னாலேயோ நம்ம பைக்கை விடுவோமா சார்? இல்லை, யார் வீட்டு முன்னாடியோ அவன் பயந்து போய் போர்டு வச்சுக்கிறான், கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள். அதை விட சிரிப்பு, அவன் வைக்கலைனாலும் சென்னை சில்க்கு, போத்தி சில்க்கு, சரவணா, ஜிஆர்டி அவன் போர்டு வைக்கிறான். என்னென்ன வண்டி, கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள், சென்னை சில்க். அன்றைக்கி என் வீட்டில் அது மாதிரி நிறைய வச்சுங்க. என் பேரை எடுத்துட்டானுங்க, இவனோ அவன் பேர் வச்சுட்டு போயிட்டான். இல்லை உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.